நான் இப்போது சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் நிற்கின்றேன். 1962ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலாக சென்னை கிண்டியில் ஒரு தொழிற்பேட்டை அமைத்தார்கள். அது 250 ஏக்கர். இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை 1450 ஏக்கர். அமைக்கப்பட்ட அந்த காலத்தில் ஆசியாவிலே மிகப்பெரிய தொழிற்பேட்டை இதுதான் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் இங்கே 2000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள், பெருந்தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. 10,000க்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்கள், லட்சக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரிகின்றார்கள். தமிழ்நாட்டின் தொழில் முகம் எது என்று கேட்டால் அது சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை. கோவை தமிழ்நாட்டின் தொழில் முகம் முதலிடம் என்றால் இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை 2வது இடம். இதோ பின்னால் தெரிவது சிட்கோ, அந்த தமிழ்நாடு அரசு சார்பில் கட்டியிருக்கின்ற அடுக்குமாடி தொழில் கூடங்கள். இந்த தொழிற்கூடங்கள் இது ஒரு 500 சதுர மீட்டர், 700 சதுர அடி அந்த அளவில் அது சிறிய தொழிற்கூடங்களுக்காக கட்டியிருக்கின்றார்கள். இந்த தொழிற்கூடம் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழைய தொழிற்கூடங்கள் எல்லாம் புது வடிவம் பெற்று வருகின்றன. பல நிறுவனங்கள் இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றார்கள், பன்னாட்டு நிறுவனங்கள். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கணினித்துறை ஐடி செக்டாரையும் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைக்கலாம் என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள் இது ஒரு பொருட்களை ஆக்கும் இடமாகத்தான் இருக்க வேண்டும், இதுபோல மாற்றக்கூடாது என்று கருதுகின்றார்கள். மேலும் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. கார் நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. எனவே இந்த இடத்தில் 65 லட்சம் ரூபாய் கேட்கின்றார்கள். 99 ஆண்டு குத்தகை தருகிறார்கள். ஒருவர் புதிய தொழில் தொடங்க முனைவர் ஒரே நேரத்தில் 65 லட்சம் ரூபாய் எப்படி கட்ட முடியும் என்று அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஒரு தொழில் முனைவர்கள் கேட்கின்றார்கள். எனவே தமிழ்நாடு அரசு அதை கவனமாக பரிசீலித்து இங்கே தொழில் நல்ல முறையில் வளர்வதற்கு அந்த கட்டணங்களை குறைத்து மாற்றுதல் செய்ய வேண்டும் என்று தொழில் முனைவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.